கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1594 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 14 அதிகாரம் 30வது வசனத்தின் முன்பகுதி, தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். தரித்திரம் என்று சொன்னால் உணவில்லாமல், உடையில்லாமல், இருப்பிடத்திற்கு பிரச்சனை வந்து, வேலைக்கு பிரச்சனை வந்து, பணப்பிரச்சனை வந்து, மனப்பிரச்சனை வந்து அல்லாடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிறவர்களின் பிள்ளைகளை தேவன் உயர்த்தப் போகிறார். அப்படி தரித்திரமாய் வாழுகிறவர்கள் கர்த்தரை விட்டுவிடக்கூடாது. கர்த்தரை என்றைக்கும் கை கொள்ள வேண்டும். தரித்திரத்தை தேவன் தராதபடி, தரித்திரத்திலிருந்து விடுதலையாகும்படி உங்கள் எண்ணம் இருக்குமானால், நீங்கள் எண்ணுவீர்களானால், நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும். மனித பலம் அல்ல, தேவனுடைய பலம் உங்களை விடுவிக்கும். உங்கள் பிள்ளைகள் திருப்தியாக வாழ்வார்கள். ஒரு காலத்தில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நீ கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இல்ல, கவனிங்க, உன் நிலைமையை மாற்றுவார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஒடுக்கப்பட்டவர்களின் சந்ததி தலை நிமிர்ந்து நிற்கும். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே அன்றைக்கு பாபிலோனின் அடிமைத்தனத்தை போல ஜனங்கள் எல்லாரும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 80% தமிழ்நாட்டு ஜனங்களை சில கூட்டத்தார் அடிமையாக வைத்திருந்தார்கள். ஆனால் ஆட்சியாளர்களால் அந்த அடிமைத்தனம் உடைத்து போடப்பட்டது. ஏழை எளியவர்கள், வீடு இல்லாதவர்களுக்கு மாடி வீடுகளை கட்டி கொடுத்தது அரசாங்கம். கண் தெரியாதவர்கள், பார்வையற்றவர்கள், பார்வை குறைவில் உள்ளவர்களுக்கு கண்ணொளி திட்டங்களை அரசாங்கமே செய்தது. மனிதனை வைத்து இழுக்கின்ற கைரிக்ஷா திட்டத்தை மாற்றி எல்லாருக்கும் ஆட்டோ ரிக்ஷாவை அரசாங்கமே வழங்கினது. விவசாயிகள், அவர்களுக்கு நல்ல திட்டங்கள், மாணவர்களுக்கு நல்ல திட்டங்கள், இப்படி ஒவ்வொரு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது. இன்றைக்கு பாருங்கள், தமிழ்நாட்டிலே எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆங்காங்கே சில தவறுகள் நடக்கலாம், அது எந்த ஆட்சியிலும் நடக்கும். அதிலும் குறிப்பாக வட மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு செழித்து ஓங்கி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஒரு காலத்திலே தரித்திரராக மாற்றப்பட்டு, தரித்திரராக உருவாக்கப்பட்டு வாழ்ந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இன்றைக்கு தலை நிமிர வைத்திருக்கிறது. கிறிஸ்தவ மிஷனரிகள் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார்கள், மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் கல்வி கற்று தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள், கர்த்தர் தலை குனிந்தவர்களின் பிள்ளைகளை தலை நிமிர வைத்திருக்கிறார். எந்த இடத்தில் நீ தலை குனிந்தாயோ மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, அதே இடத்தில் உன் பிள்ளைகள் திருப்தியாக புசிப்பார்கள்.
எளிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ சுகமாயிருப்பாய், சுகமாய் வாழ்வாய். இந்த வாக்குத்தத்தம் தேவன் உனக்கு தருகிறார். உன் எளிமை மாறப்போகிறது. இன்றிலிருந்து உன் தோல்வி மாறப்போகிறது. தோல்வியை வெற்றியாய் உன் கையிலே மாற்றி கொடுக்க போகிறார் ஆண்டவர். உன் நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக மாறப்போகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தலை குனிந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் திருப்தியாய் வாழ்கிற ஒரு அனுபவத்தை தேவன் தருகிறார். எளியவர்கள் சுகமாய் வாழப்போகிறார்கள். எளிய சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, இன்றிலிருந்து உன் எளிமை மாறப்போகிறது. செழிப்பை காணப்போகிறாய். இந்த செழிப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆசீர்வாதமாய் நீ இருக்க போகிறாய். இன்றிலிருந்து உன் தலை குனிவு, இன்றிலிருந்து உன் எளிமையான காரியங்கள், இயலாத காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வருகிறது. நீ பார், நீ உயர்த்தப்படுவாய், தலை நிமிர்ந்து நிற்பாய். சங்கீதக்காரன் சொன்னதைப் போல எத்தனையோ சூழ்நிலைகளிலும் படுகுழியிலும் இருந்த அவனுடைய வாழ்க்கையை தேவன் அவனுக்கு உதவி செய்து, அவனுக்கு கேடகமாக இருந்து, அவனுக்கு மகிமையாக இருந்து தலை நிமிர செய்ததைப் போல எளிமையாய் தலை குனிந்து நிற்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றிலிருந்து நீ தலை நிமிரப் போகிறாய். இந்த வார்த்தை உனக்காகத்தான். நீ தலை நிமிருவாய். கர்த்தர் உன்னை தலை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.